ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது இந்த ஆவணி மாதமானது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியிலேயே கேது பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் சம்பந்தப்பட்டிருக்கார். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் 12ஆம் இடத்துல சம்பந்தப்படுதுங்க. இந்த அமைப்புகள் தான் இந்த மாத கிரக நிலைகளின் அடைவுகள். அப்ப இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதமானது எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க இருக்கு, யோகமா இருக்கா, அபயோகமா இருக்கா, எந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா சொல்ல போனா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படின்றது ஒரு விதிங்க. அப்ப உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகத்தோட சம்பந்தப்பட்டு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள் தான் சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், சுபகாரியங்கள், அழியா சொத்து சேர்க்கை, வீடு முனை வாசல் வாங்குவது, வீடு முனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடம் தொடர்பு பெறதுனால அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் அல்லது அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்குங்க. உண்மையிலுமே சொல்ல விரும்புகிறேங்க, எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கன்னிராசி என்பர்கள் 7 சனியில் பட்ட கஷ்டங்களை தாண்டி மிகப்பெரிய கஷ்டங்களை கடந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் அனுபவிச்சுட்டீங்கன்று விதிங்க. இந்த 2024 மே மாத காலகட்டத்திலிருந்து தான் படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி நோக்கி வந்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்பாக 2024 மே மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருட காலகட்டங்களானது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டு, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணுன்றது உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதி. அது எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க. எங்களுக்குன்ற எழுந்து நடக்கிறதுக்கு விதிகளே இல்லையா அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டங்களானது தொடர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேர காலகட்டத்தில் பட்டமரம் தொழில்ற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க. அதனால கன்னிராசி அன்பர்கள் இதுக்கு பிறகு நீங்கள் உட்காந்துருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உட்காந்துருந்த காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் உட்காந்துருக்காம நீங்கள் முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக முயற்சியின் வாயிலாக வெற்றிகளை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்புகளானது உங்களுக்கு ஏற்படும்ன்ற விதிங்க இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான். ஏன்னா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார். குரு பார்க்க கோடி சாபங்கள், கோடி குற்றங்கள் விலகுன்ற விதிங்க. இந்த குற்றங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் 2025 மே மாத காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு கிடைக்க இருக்கு. அப்போ உங்கள் ராசியை குரு பகவான் பார்த்தாலே உங்களோட எண்ண அலைகள் தெளிவாக இருக்குன்ற விதிங்க. இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோன்ற மாதிரி திட்டமிட்டு செய்து அந்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். வெகு நாட்களாக எனக்கு வீடு மனை வாசல் வாங்க முடியல சார், வீடு மனை வாசல் கட்ட முடியல, அதுக்கான முயற்சிகள் எடுத்து பார்க்குறோம், தடைப்பட்டே போயிட்டு இருக்கு, எங்களுக்கான அந்த யோகங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் யோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகளை எடுத்து முகூர்த்தம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா மிக விரைவான காலகட்டத்திலே வீடு மனை வாசல் கட்டி முடிக்கப்பட்டு கிரகவரேஷன் செய்யக்கூடிய அமைப்புகளானது உருவாகுங்க. அதனால இந்த மாத காலகட்டத்தில் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் ஒரு உகந்த காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டங்களானது இருந்துட்டு இருக்கு. அதே வேளையில பார்த்தீங்க அப்படின்னாக்கா குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போற இருக்குங்க. இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்ற விதிங்க. அந்த முயற்சி ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், உங்களோட இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களோட இளைய சகோதரம் யாராக இருந்தாலும் அந்த உங்களோட இளைய சகோதரத்தின் வாயிலாக உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கு. பொருளாதார நெருக்கடிகள், கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்.
அதே வேளையில் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும். தெய்வத்துக்கு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தங்கு தடையின்றி நடைபெறதை கண்குள்ளார பார்க்க முடியும். இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். புத்திர பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் புத்திர பேருக்கான அமைப்புகள் உங்களுக்கு கூடி வரும்ன்றீங்க. அதனால இந்த மாத காலையில் குழந்தை பேருக்காக வேண்டி காத்துட்டு இருக்கீங்கனாக்கா உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களோட கணவர் மனைவி இருவரின் ஜாதகத்தையும் எடுத்து ஒரு தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டிங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் புத்திர தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் இந்த ஆவணி மாதத்திலேயே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்குது. அப்போ உங்களோட குழந்தைகள்லாம் ஆயிடுச்சு சார், குழந்தைங்களுக்கு கல்விக்காக பார்த்துட்ருக்கோம், கல்வி உயர்கல்விக்காக இது சீட் பார்த்துட்ருக்கோம், அந்த சீட் கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்குங்க. அப்போ குருவின் பரிபூர்ண பார்வைகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது வீடு மனைவாசல் கட்டுவது இந்த மாதிரியான உன்னதமான காலகட்டமாக இருக்குது. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இந்த வக்ரம் பெற்று உட்காந்துருக்கனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேர காலகட்டத்தில் வெளிநாட்டு உத்தியோகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்குன்னு விதிங்க. ஆனால் உங்கள் ராசியிலே கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால கொஞ்சம் ஒரு சில தெய்வீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்பவே தெய்வத்தில் மூழ்கி விடாமல் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தோட அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை நோக்கி போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. அப்போ ரொம்ப தெய்வத்தை நம்ப பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடுகள் அதிகரிக்கும். ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறார் அல்லவா, அப்போ பணத்தட்டுப்பாடுகள் அதிகரித்தா பிரச்சனைகள் வந்துடும். அதனால் கணவன் மணி உறவுகளுக்குள்ளார விரிசல்கள் வராமல் இருக்குன்னாக்கா எதுவுமே ஊறுகா மாதிரி அளவாக வச்சுக்கணுன்ற விதிங்க. ஆளை உள்ளே போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கொஞ்சம் கஷ்டப்படணுன்ற விதிங்க. ஆனால் தெய்வீக வழிபாடுகளும் குறிப்பிட்ட அமைப்பில் வச்சுக்கணுன்றதா விதிங்க. ஏன்னா கேது உங்கள் ராசியிலே இருக்கிறனால தெய்வீகத்துமே என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி துறவரம் போகக்கூடிய அமைப்புகள் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். இதே 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் அவரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இல்லறத்தில் இருக்கிறவங்க அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் கொஞ்சம் சிந்தையை மாற்றி தான் செயல்படணுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் 9ல் இருக்கிறது விசேஷமான ஒன்று. 6ஆம் இடத்துல சனி வக்ரம் பெறுறது அதை விட யோகமான ஒன்றுங்க. ஏன்னா 6ஆம் இடம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடனை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடமானது உத்தியோகஸ்தானம்னு சொல்கிறதுனால உத்தியோக உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு சின்ன முயற்சிகள் விளைவாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த மாத காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷத்தன்று விநாயகப் பெருமானையும் நந்தி தேவனையும் வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும். வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா இந்த சனி பிரதோஷம் ஆவணி 1ஆம் தேதியே தொடங்க இருக்குங்க. சனிக்கிழமை என்று ஆவணி 1ஆம் தேதி என்றே சனி பிரதோஷம் வருது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி ஒரு சனி பிரதோஷமும் வர இருக்கு. இந்த 2 சனி பிரதோஷத்தையும் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் வழிபாடு செய்துட்டீங்கன்னாக்கா இந்த வருடம் முழுக்கவே நீங்கள் எது செய்தாலும் அது காரியத்துக்கு தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும். முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை விளக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுத்து சனி பிரதோஷத்தன்று 1 லிட்டர் பால் 1 முழம் முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா முன்ஜென்ம கருமாக்கள் நீங்கிறத கண்குளர பார்க்க முடியுன்றீங்க. அதே போல் இந்த மாத காலகட்டத்தில் ஆவணி மாதம் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதிங்க. அப்போ செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உங்கள் பேரில் செய்துட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ச்சி நோக்கிய பயணங்களை ஏற்ற முடியுன்றீங்க. அதனால் கன்னிராசி அன்பர்கள் துவண்டு போக வேண்டாம். இந்த நேர காலகட்டத்திலிருந்து உங்களோட வாழ்க்கையானது தொடர இருக்குன்றீங்க. இதுக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் தரிக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. வேலைவாய்ப்பு இல்லாத நபர்கள் நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாதுங்க. ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாமே உங்களோட சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் செய்யணும். ஏன்னா இது கோச்சார் ரீதியான பலன்கள் ஒரு 35% பலன்களை தான் கொடுக்கும். மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுன்றீங்க. அப்போ உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த நேர காலகட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டங்களாக உருவாகும்.
அப்போ சுயஜாதத்தின் வலுவுகளை எடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம் நின்றுவீங்க. மற்ற வித்தியாசத்தின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீர சிறப்பாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். கன்னிராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னிராசி புதன் பகவான் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி கன்னிராசி. ஆசைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கதான் தொடங்குது. ஆமா, ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்காக என்ன விதமான முயற்சிகள் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கக்கூடிய ராசிகள்ல கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கான, திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான முயற்சிகளில் அதிகமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் ஒன்று. கன்னிராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வேற என்ன சிறப்புகள் இருக்குன்னா, இப்போ கேது பகவான் கரண்ட்ல கன்னிராசியில தான் இருக்கார். ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 2 சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ஆட்சி பெற்று 12ஆம் இடத்திலே இருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு. அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் குரு இணைவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இப்படிப்பட்ட கிரக நிலை அமைப்புல இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில திருமண மாதம், மங்கள மாதம், சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தக்கூடிய மாதம். திருமணம், காதுகுத்து, குழந்தைங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, புதுமனை புகுவிழா, வீடு கட்டி குடி போறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை, அடுத்து கோவில் சார்ந்த விஷயங்கள், வழிபாடுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மங்கள நிகழ்ச்சிகள் தான் நிறைய உண்டு. அந்த வகையில பார்க்கையில உங்களோட தொழில் வேலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு வேலைக்கு அதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். வேலையில கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்து வந்ததெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட முடியாத அளவுக்கு தடை தாமதம் இருந்தது, மன உளைச்சல் இருந்தது, மனதில் ஒரு குறைபாடு, தடங்கள், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்து வந்தது. எது நினைச்சாலும் நடக்கல, எதை முயற்சி பண்ணாலும் நடக்கல, முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து வந்த ஒரு காலம். அடுத்து பாருங்க, சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சதுனால அப்ப தடைப்பட்ட வேலைகள், வேலைக்கு ட்ரை பண்றேன், வேலை கிடைக்கல, அல்லது வேலை கிடைச்சது ஆனா அது எனக்கு பொருத்தமா இல்லை, என்னோட படிப்புக்கோ என்னோட திறமைக்கோ பொருத்தமா இல்லை, நீண்ட நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, பாராட்டுக்கள் இல்லை, ப்ரமோஷன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. என்ன விதமான மாற்றம்? அதெல்லாம் அடுத்த நிலைக்கு போறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னா, தொழிலுக்கு அதிபதி புதன் தான். அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இருக்காரு புதன் பகவான் கோச்சாரத்தில். இப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது, என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத முழுமையா பாருங்க. பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல புது தொழில் தொடங்குறதுக்கு முயற்சி எடுங்க. ஏன்னா இந்த கோச்சார நிலையில தொழில் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2 12ல போயிட்டார். வருமானம் விரய செலவா இருக்குது. அடுத்து பாருங்க, விரையாதிபதி ரொம்ப வலுவா சூரியன் அங்கே இருக்கிறார், 12ஆம் இடத்திலே இருக்கிறார். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விரய செலவுகளை தான் காமிக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த விரய செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது.
வெளிநாடு போறது, அல்லது புது வேலை தொழிலுக்கான முதலீடு செய்யறது, வியாபார முதலீடு செய்யறது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க திருமண நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, அரசு சார்ந்த காரியங்கள், தடைப்பட்ட காரியங்களை சரி செஞ்சுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக விரய செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. எல்லாமே சுப விரயமா பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. அப்ப எதுலையும் கவனக்குறைவா இருக்கப்படாது. ஏன்னா மருத்துவமனை செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்குது. அதே போல மறதி குணம் வரக்கூடிய காலகட்டமும் உண்டு. அதனால ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அதை தள்ளி போடாம உடனே செய்யுங்க. தள்ளி போடுற வேலை, கவனக்குறைவா இருக்கிறது, அலட்சியம் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த காலகட்டத்துல தவிர்த்துக்கங்க. ஆமா, எல்லாமே விரைய செலவுகளா இருக்கு. ஆனா சூரியன் புதன் அப்படிங்கிறவங்க சேர்ந்து இருக்கிறதுனால ஆரம்ப காலத்துல, அதே நேரத்துல சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா சுக்கிரனும் இருக்கிறார். அப்ப ஆரம்ப காலத்துல கணவன் மனைவிக்கு பிடிக்கல பண்ணல அப்படின்னாலும் போக 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 பிடிச்சிரும், பழகிறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம். எப்போதுமே மாணவர்கள், இளைஞர்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா, கன்னிராசியா இருந்தா இந்த காலகட்டத்துல பெரியோர்கள், மூத்தோர்கள், முன்னோர்கள் அறிவுரையை கேட்டு அதற்கு ஏற்றார் போல முயற்சி செய்யுங்க. அந்த அறிவுரைப்படி நடந்துக்கங்க அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தோட சிறப்பு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தன்னிச்சையா செயல்படுறத விட ஒருத்தரோட அறிவுரையில செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த காலகட்டம் அது உதவிகரமாக இருக்கும். ஆமா, அதே நேரத்தில் 9ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் குரு அப்படிங்கிறவரு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும், கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் நல்ல கௌரவம், அந்தஸ்து, படிப்புக்கேற்ற வேலை இதெல்லாம் அமையக்கூடிய காலகட்டமும் உண்டு. ஆமா, பொருளாதாரத்தை பொறுத்த வகையில ஓரளவு வெல்த் அப்படிங்கிறது மாதிரி நல்ல விஷயங்கள் தான் உண்டு. அடுத்த ஆரோக்கியத்தில் எதுவும் குறைபாடு இருக்குமா அப்படின்னா, ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறாரு. சில பேருக்கு தலைவலி இருக்கும், சில பேருக்கு இடுப்பு வலி இருக்கும், சில பேருக்கு இருமல், கோல்டு, இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. பெருசா ஒன்றும் உங்களோட முன்னேற்றம் குறித்து, ஆரோக்கியம் குறித்து கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வயது முந்தைய சீன ஆசைகள் நிறைவேற விஷயம்லாம் நடக்கும். நீண்ட நாள் ஆசை, இதை செய்யணும் அதை செய்யணும், பொண்ணுக்கு திருமணம் செய்யணும், மகனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதற்கான திட்டம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆக மொத்தத்தில் குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் நீங்கும், திருமண தடை நீங்கும், திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கும், நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசியில பாருங்க, உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அரசு காரியங்கள்ல கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். அப்பா விஷயத்திலையும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். சிறுன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆமா, அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது. அது இல்லாம வேலையிடத்தை சூரியன் சனி பார்க்கறதுனால வேலை சார்ந்த விஷயத்திலையும் உங்களுடைய வேலையை நீங்க பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது. மற்றவங்களோட தலையீடு அப்படிங்கிறது குறையும். அடுத்து பாருங்க, ஹஸ்த நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை அம்மாவோட உடல் ஆரோக்கியம், வண்டி வாகன வீடு சார்ந்த விஷயங்களை திட்டமிடுறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. அடுத்து பாருங்க, சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வெளிநாடு, வெளியூர் போறது, படிப்புக்காக, வேலைக்காக போறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் நிமித்தமா போறது, இவை அனைத்துமே நல்ல பலன் தரக்கூடிய வகையில இருக்குது. அப்ப பயணத்தால லாபம் உண்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால
ராசிக்கு அப்படி இருந்து வந்த உடம்புல இருந்து வந்த சிக்கல்கள் நோய் நொடிகள் தீரும். உடம்புல ஒரு புது தைரியம் தெம்பு துணிச்சல் ஏற்படும். தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முயற்சிகள் கைகூடும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றும் வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அருமையா இருக்கு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அம்மன் வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப உகந்தது. வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே. இந்த கன்னிராசிக்கு பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா கன்னிராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பொதுவாக கன்னிராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். அப்ப இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். பொதுவாக புதன் பகவான் யாரை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த ஆயக்கலைகள் 64 கற்றவர் யாரு அப்படின்னா புதன் பகவான். அதனாலதான் அவர் மூலக்காரகன், அறிவுக்காரகன், நம்ம திறமைக்காரகன் நம்ம சொல்றோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். இப்போ மேக்சிமம் இந்த மிதுன ராசியில பிறந்தவங்களும் இந்த கன்னி ராசியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மைண்ட் எப்பவுமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி சொல்லணும்னா, நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா அது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசணும். காரணம் என்னன்னா, நான் ஒரு அர்த்தம் சொன்னா அதுல நீங்க 2 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலியா இருப்பீங்க. பொதுவா இந்த மிதுன ராசி கன்னி ராசியில பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிவாதக்காரவங்களா இருப்பீங்க. மைண்ட் ஷார்ப்பா இருக்கும். ஒரு விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுவீங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்காக வேண்டி பாடுபடுறவங்களா இருப்பீங்க. பொதுவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மனைவிக்காக உழைக்கணும், தாய் தந்தைக்காக வாழணும், பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கணும், இந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களா இருப்பீங்க இந்த கன்னிராசியில பிறந்தவங்க. ஆனா அப்படி இருந்தாலும் பிடிவாதம் கோபம் நிறைய இருந்தாலும் சமாதானப்படுத்துறதும் நீங்களா தான் இருப்பீங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆவணி மாசம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு, ஏன்னா நம்மளோட வாழ்வாதாரமே அதாவதுன்றது எப்படி இருக்குது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள், அதாவது எந்தெந்த வீட்டுல எந்தெந்த கிரகங்கள் எந்த தன்மையில இருக்கிறாங்க அதை பத்தி பார்த்துருவோம். ரிஷப ராசியில குரு பகவானும் செவ்வாய் பகவானும் நட்புல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பகையா இருக்கிறாரு. சூரிய பகவான் ஒளி கிரகமான சூரிய பகவான் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, சொந்த வீட்டில் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. அடுத்தது கன்னி ராசியில உங்க ராசியில கேது பகவான் நட்புல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கும்ப ராசியில சனி பகவான் அவர் ஆட்சியில் இருக்கிறாரு. அதாவது 12வது ராசியான இன்னைக்கு மீன ராசியில குரு பகவானுடைய அதாவது ஆதிக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் நட்புல இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த கிரகத்தினுடைய தன்மைகள், அதாவது கன்னி ராசிக்கு சாதகமா இருப்பாரா இல்ல பாதகமா இருப்பாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கன்னி ராசிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, முதல்ல உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்ன பண்றாருன்னா, இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சிம்ம ராசியில இப்ப அவர் பகையா இருக்கிறாரு. அப்படி பகையா இருக்கிறவர் அடுத்தது என்ன பண்றாருன்னா, இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா உங்க வீட்டுக்கு ஆட்சியா உச்சம் அடைஞ்சு உக்காடுறாரு. அப்ப உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்லயே ஸ்ட்ராங்கா ஆட்சியில உட்காரும் போது அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விளையாட்டு துறையிலெல்லாம் நீங்க சாதிக்கணும் அப்படி நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. கலைத்துறையில விளையாட்டுத்துறையில கலைத்துறை அப்படின்னா, அதாவது கேமராக்கு முன்னாடி வேலை செய்யறவங்க, இந்த நாடகம் எடுக்கிறவங்க, சினிமா எடுக்கிறவங்க, அதாவதுன்றது இந்த மாதிரி ஒரு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெனிஃபிட் கண்டிப்பா கொடுக்க போகுது, ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது. எப்ப இந்த ஆவணி மாசம் 10 தேதிக்கு மேல. ஏன்னா உங்க ஆட்சி கிரகம் உங்களுடைய வீட்டில் உட்கார்ந்து வாட்டி அதே பார்த்தீங்கன்னா அதே இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்க 2ஆம் வீட்டுக்கும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இப்ப 2வது வீடுன்றது தனஸ்தானத்துக்கும் 9ஆம் இடமான, அதாவது இன்னைக்கு பிதுருஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் இப்ப 12ல அவர் மறைஞ்சிருக்கிறாரு. 12லங்கும்போது சிம்ம ராசியில இன்னைக்கு பகையாகி உட்கார்ந்து இருக்கிறாரு.
அவர் என்ன பண்றாருன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே இந்த ஆவணி மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றாருன்னா கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. அப்ப நீச்சம் அடையும் போது அதாவது ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறாரு. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப உங்களுடைய தேவைகள் என்ன அது உங்களுக்கு ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். பொதுவா உங்களுடைய அதிபதி உங்க வீட்டுக்கு வரும்போது அதாவது அரசியல் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான வேலைகள் பூர்த்தி பண்ணிடுவார். அதே சுக்கிரன் வரும்போது இந்த கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற சங்கடங்கள் விலகும், பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்துருவீங்க, குடும்பத்துக்குள்ளார வந்து தேவையில்லாத குழப்பங்கள் இருந்த ஓரளவுக்கு இதாயிடும். சுக்கிரன் வந்து பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க அதாவது லக்னத்துல வந்து உட்காரும் போது அதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு பலனை கொடுத்துருவாரு. சரிங்களா? இதை தாண்டி பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் வந்து உங்க ஜென்மத்துல உட்காரும் போது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணு விரும்பிட்டு இருக்கிறேன், எனக்கு அது கிடைக்குமா? ரெண்டாவது நான் ஒரு பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவர் எனக்கு கிடைப்பாரா? இல்லை இன்னார் என் லைஃப் பார்ட்னரா நான் வந்து தேர்ந்தெடுத்துட்டேன், எனக்கு அது அமையுமா? இல்லை எங்க குடும்பத்துல பேசிட்டாங்க, அந்த வாரம் வாழ்க்கை தட்டி போச்சு, எனக்கு அது மீண்டும் கிடைக்குமா? இல்லை எனக்கு அந்த முதல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க, இப்ப 2வது வாழ்க்கை அமைக்கலான் இருக்கிறேன், எனக்கு அந்த 2வது வாழ்க்கை எனக்கு லைஃப் நல்லா இருக்குமா? மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ போராட்டங்கள் சந்திச்சுட்டேன், அது எனக்கு நல்லபடியே கிடைக்குமா? இது எதிர்பார்க்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு ஆவணி 10 தேதிக்கு மேல லைஃப் பிரகாசமான பாதையில கூட்டிட்டு போயிடுவார். ஆனா இதுக்கு முன்னாடி உங்க சுயஜாதகமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். முழுக்க பாத்தீங்கன்னா பொது பலனை மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து வாழ்வாதாரம் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? உங்க சுயஜாதகமும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கிறாரா கண்டிப்பா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. இதை தவிர உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவா குரு பார்வை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5, 7, 9 இந்த 5, 7, 9ஆம் இடத்தை எப்பயுமே குரு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த மே மாசம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆயிட்ட வாட்டி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பார்த்தவரு இப்ப கன்னி ராசி பார்க்கிறாரு. இப்ப கன்னி ராசி குரு பார்க்கிறாருன்னா இப்ப 5ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்துக்கு குரு பார்த்தா கோடி புண்ணியம் இல்லைங்களா? குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். அப்ப 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கிறாரு அப்படின்னா புத்திரஸ்தானத்தை மெயினா பார்க்கிறாரு. அப்ப இந்த உடைய கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்க, நான் இதுக்காக வேண்டி நிறைய நான் செலவு பண்ணிட்டேன், நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டேன், நிறைய நான் பரிகாரங்கள் பண்ணிட்டேன், நிறைய நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பார்வை, ஏன்னா குரு பார்வை வாங்கின ராசி கன்னிராசி. அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு 100% கண்டிப்பா இந்த ஆவணி மாசம் நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாரு. அப்ப இது இல்லாத பாத்தீங்கன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்ப மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருன்னா 3, 7, 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப 3ஆம் இடமா யார் பார்க்கிறாரு? மகர ராசி பார்க்கிறாரு. 7ஆம் இடமா வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி பார்க்கிறாரு, அதாவது உங்க ராசி பார்க்கிறாரு. அடுத்தது 11ஆம் இடமா ரிஷப ராசி பார்க்கிறாரு. அப்ப குரு பார்வை வாங்கி ராகுவுடைய பார்வை வாங்கி இந்த 2 கிரக சேர்க்கை பார்வை வந்து கன்னிராசி மேல விலகும் போது உங்களுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா அதாவது புத்திர செல்வம் நல்லா இருக்கும். அடுத்தது அயல்நாட்டு வேலை கண்டிப்பா முயற்சி எடுத்தால் கிடைக்கும். கலைத்துறையில சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா முயற்சி எடுத்தால் கிடைக்கும். இதை விட பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரின்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது முயற்சி எடுப்பவர்கள் தோற்பதில்லை இல்லைங்களா? அப்ப முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்கு என்ன கிடைக்குமோ நிச்சயமா அது உங்களுக்கு வந்தே தீரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பார்க்கும்போது உங்க ராசி வந்து 8ஆம் இடமா பார்க்கிறாரு. அப்ப சனி 8ஆம் இடமா பார்க்கும்போது உங்க கன்னிராசியில பிறந்தவங்க தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் கொடுப்பாரு, அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாச காலமாவே கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது பொதுவா பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தன்மை அதாவது ஆட்சியில் இருக்கிறாரா, பார்வையில் இருக்கிறாரா, நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரா, பகையில் இருக்கிறாரா, அதை வச்சுதானே நம்ம பலன்கள் சொல்றோம் இல்லைங்களா? உங்க சுய ஜாதகன்றது என்ன பண்றோம்? லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம். அதே பொது பலனும் போது ராசி வச்சு நம்ம சொல்றோம். அப்ப சொல்றவங்க எல்லாம் நீங்க நல்லதா சொல்றீங்க, எனக்கு நல்லது நடக்கலைங்களே அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்றது இப்ப பொது பலன் வந்து ராசி வச்சு.
அப்ப உங்க சுய ஜாதகன்றது லக்னத்தை வச்சு சொல்றான், திசா புத்தி அந்தரத்தை வச்சு சொல்றான். உங்க சுய ஜாதகம் பாருங்க. உங்க சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்களா? எதுக்குமே நான் சொன்ன மாதிரி உங்க சுய ஜாதகம் பார்த்தாதான் உங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், அந்த தொழில் எதை சார்ந்தது இருந்தா நல்லா இருக்கும், எப்படி போனா நல்லா இருக்கும், அது தனிச்சு பண்ணலாமா இல்ல கூட்ட செய்யலாமா இல்ல குடும்பத்தோட செய்யலாமா, எதுவுமே தெரியாம பொது பலன் 1 கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னா 1 கோடி பேருக்கு ஒரே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, இல்ல நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. பொது பலன் அப்படின்றது 40% தான், ஜாதகன்றது 100%. ஜாதகத்தை பாருங்க, உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொளி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசி எப்படி இருக்கும், இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் என்பதை எங்களால் முடிந்த அளவு தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம். கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் தொடங்குகிறது. அப்படி தொடங்குகின்ற பொழுது உங்க குலதெய்வ வழிபாடு அதுதான் உங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள், அதுவும் ஒரு சிலர் நீண்ட நாட்களாக வழிபாடு செய்யாமல் அந்த பாரம்பரியத்தை மறந்து அதை எப்படி செய்யறதுனே தெரியாம இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த குலதெய்வம் என்ன என்று தெரியாமலே இருந்தவர்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் குலதெய்வ வழிபாடு செய்து உங்களுடைய பிரச்சனைகள் தீருவதற்கு ஒரு ஏற்ற மாதமாகவே இந்த மாதம் அமையும். உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் உங்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அவர்கள் உங்களை சந்திப்பார்கள். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களும் ரொம்ப பிடித்தமானவர்களும் உங்களை சந்தித்து, அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் குறிப்பாக உத்தர நட்சத்திரத்தில் பிறந்து கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுவது அப்படிங்கிறது முக்கியம். குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் இந்த மாதத்தில் அரசாங்க தேர்வு எழுதலாம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. அரசாங்க தேர்வுகள் எழுதி வெற்றி வாகை சூடலாம். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். வியாபாரிகள், இந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான வியாபாரம் வரக்கூடிய மாதமாக இருக்கும். விவசாயம், அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் சமுத்திரத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், கடல் சார்ந்த வேலைகள், அந்த கடல் சார்ந்த வேலைகள் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர்களுக்கு ஒரு சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களை வச்சு சில பேர் ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க தேவையில்லாமல் பண கஷ்டமும் மன கஷ்டமும் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள்
கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. மருத்துவத்துறையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மருத்துவத்துறையில் நீங்கள் உங்கள் துறை சார்ந்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதத்தில் தேர்வு எழுதினீர்களே ஆனால் வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் துறை சார்ந்த தேர்வுகள் எழுதினால் வெற்றி கிடைக்கும். அதில் மாறுதல்கள் இல்லை. அதேபோல் இந்த காவல்துறை ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பார்ப்பார்கள். அதுவும் குறிப்பாக பெண் காவலர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமுடன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் உணவு தேவையில்லாத நேரங்களில் உணவு அருந்துவது, ஒரு சில பழக்கங்களினால் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் மாறுதல் பட்டு இறை வழிபாடில் ஈடுபட்டீர்களேயானால் நன்றாக இருக்கும். கர்ப்பம், அதாவது கர்ப்பரட்சாம்பிகா அருளோடு இந்த மாதத்தில் குழந்தையின்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அவர்கள் ஆயில்ய நட்சத்திரம் ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அந்த ஆயில்ய நட்சத்திரம் துவங்குகின்ற நேரத்தில் 11 தீபமேற்றி அந்த நட்சத்திரம் முடிகின்ற வரை யாரிடமும் பேசாமல் உபவாசம் இருந்தீர்களேயானால் கண்டிப்பாக இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் சித்திரை நட்சத்திரம் இருக்கிறவங்க ஒரு சிலர் மனக்கசப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இதையெல்லாம் இந்த மாதத்தில் சரி செய்யப்படும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சரி செய்யப்படும். அதோடு இந்த மாதத்தில் கலை சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான மாதமாகவே அமையும். அதில் எந்த மாறுதல்களும் இல்லை. இந்த மாதமும் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கிறது. இந்த குலதெய்வ வழிபாடுகளை மட்டும் தவறாமல் செய்து வாருங்கள். குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்கின்ற பொழுது உங்களுடைய முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். அப்படி அவர்கள் திருப்தி அடைகின்ற பொழுது உங்களுடைய வம்சாவழி தழைப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல விதமாக வியாபாரமாகும். அதில் எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது. நல்ல விதமாக வியாபாரம் செய்து புதியதாக கிளைகள் துவங்குவதற்கும் ஏற்ற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது, அமையும். அதில் மாறுதல்கள் இல்லை. இந்த பரிகாரம் அப்படிங்கிறது, இந்த மாதத்தினுடைய பரிகாரம் அப்படிங்கிறது, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அதையும் மீறி நீங்க இந்த மாசத்துல எந்த கடவுளை வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் பூஜை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல விதமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எல்லோரும் என்புற்றிருக்க எல்லாம் வல்ல சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன். அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி. அப்பாடி மூச்சு வந்துருச்சுங்க, பேச்சு வந்துருச்சுங்க, செயல் வந்துருச்சுங்க, புரிதல் உணர்வு வந்துருச்சுங்க, காதல் வந்துருச்சுங்க, வேலை வந்துருச்சுங்க, பணி வந்துருச்சுங்க, வெளிநாடு வந்துருச்சுங்க. எப்படி வந்துச்சு? குரு பலத்தினால். எப்படி வந்துச்சு? குரு பலத்தினால். அதுலயும் இந்த குரு உங்களுக்கு ரொம்ப யோக பலனை கொடுக்கக்கூடியது. உங்க பார்வை 5, உங்க ராசிக்கு 9. கன்னிராசி நேர்களுக்கு பட்ட கண்ணீர் சாதாரண கண்ணீர். கன்னிராசிகள் பட்ட கண்ணீர் ரத்த கண்ணீர்.
பார்த்தா எல்லாமே ஒரு ஒழுங்கு பண்ணி எல்லாத்துலயும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அளவுல போய் நிக்கிறீங்க. 10 மாசம் கீழே போயிருப்பீங்க, திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. 10 வருஷம் கீழே போயிருப்பீங்க, திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த அத்தியாயமே கிடையாது. கீழே இறங்க வேண்டும் என்ற அந்த அத்தியாயம் கிடையாது. இனிமேல் மேலே மேல் நோக்கி போக வேண்டும் என்ற வைராக்கியம் தான் ஜாஸ்தி. டீப் டு அப்ராடு கண்ட்ரி, கண்ணை மூடிட்டு போங்க. கான்ட்ராக்டர், கமிஷன், கான்ட்ராக்டர், கமிஷன், தரகு, வெளிநாடு, உள்நாடு, வாணிபம், வியாபாரம், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், மெர்ஜன்ட், கமர்ஷியல் டேக்ஸ், பேங்க்கு, கமர்ஷியல் சிடிஓ, பேங்க்கு, நிர்வாகம், தானியங்கள். நான் சொன்னதெல்லாம் விட்டுருவீங்க. இல்லை சாமிஜி, நான் இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. உங்க ஜாதகத்தை எடுங்க. நல்ல பீரியடுங்க. கன்னிராசினர்களுக்கு நல்ல பீரியடு. உங்க ஜாதகத்தை எடுங்க, கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கங்க. உங்க தசாபத்தியை பாருங்க. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை என்பதை விட குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி. அதனாலதான் பொருள். ஏற்கனவே உங்க கன்னிக்கு குரு அப்படி இருப்பார். 15-10 இருந்து இன்னும் ஒரு நல்ல நன்மை இருக்கும். 15-10 கன்னி ராசிக்காரங்களுக்கு சனீஸ்வருடைய வக்கரத்தை விட குரு வக்கரம் மிக அபிரிதமான நன்மையை கொடுக்கும். மிக அபிரிதமான நன்மையை கொடுக்கும். ஏன்னா மிக உயர்ந்த நோக்கங்கள் இருக்கக்கூடிய, ஆராய்ச்சி அறிவு இருக்கக்கூடிய, தாய்மை பற்று உடைய, நாட்டு பற்று உடைய, பல நுணுக்கங்களுக்கு உரியவர். நீங்க பல நுணுக்கங்களுக்கு உரியவர். கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், கன்னி ராசிக்காரங்க ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் அந்த பலன். டீபஸ்ட் சாதிக்கணும். அதுல இருக்கிற நட்சத்திரங்களே மிக உயர்ந்த நட்சத்திரம். அதோட நட்சத்திரங்களே மிக உயர்ந்த நட்சத்திரம். அப்ப அப்படிலாம் இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? உங்க தசை பத்தி உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துட்டு, ஒர்க்கு சொல்லிட்டு, அப்ப அந்த மாதிரி கொண்டு வந்தா தான் டெவலப் ஆக முடியுமே. அப்ப குரு பயிற்சியோட, குரு பலத்தோட சனீஸ்வரன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். உங்க ராசிக்கு 6ல் வக்கரம் பெற்றிருக்காரு. அதனால 2, அதை விட இன்னொரு சிறப்பான விஷயம் தான், ராகுவும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்காரு. ஏன்னா ராகுவும் கோச்சாரத்தில் உங்களை பார்க்குறாரு. பார்த்தீங்களா? அப்ப நீண்ட இடைவெளியில் உள்ள சனி பயிற்சியும் சரி, குரு பயிற்சியும் சரி, வருட பயிற்சி குரு பயிற்சியும் சரி, அடுத்தது ராகு கேது பயிற்சியும் சரி, மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். பிடிச்சுக்கோங்க. டெவலப் பண்ணிக்கோங்க. குறிப்பா ஆதியந்த பிரபு வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, உப்புளியப்பன், திருநாகேஸ்வரர் உப்புளியப்பன் போங்க, சரபேஸ்வரர் வழிபாடு, உப்புளியப்பன் வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுலாம் நீங்க பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வழிபாடுலாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த உங்களுடைய குரு பலத்துக்கும், உங்களுடைய சனி பலத்துக்கும், உங்களுடைய ராகு கேது பலத்துக்கும், உங்களுடைய தசாபத்திக்கு நீங்க எங்க நிக்கணும்? உச்சத்தில் நிக்கணும். நீங்க உச்சத்தில் நிக்கணும். அதனால கன்னிராசிக்காரவங்களுடைய எல்லாத்துக்கும் ஓகோன்னு சொல்லக்கூடாது. கன்னிராசிக்காரவங்களுக்கு குரு திசையில செவ்வாய் புத்தி நடந்தா கஷ்டம், செவ்வாய் திசையில குரு புத்தி நடந்தா கஷ்டம். அது கன்னி ராசிக்கு 8ல் செவ்வாய் இருந்து அட்டமாதிபதி நடந்தா ரொம்ப கஷ்டம். அதனால பல வகையில கோணங்கள் நீங்க பார்த்து இந்த மாசத்தை அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல எதிர்நோக்கக்கூடிய பலன் கிடைக்கும். நல்ல வழியை கொடுக்கும், நல்ல வழிவகையை செய்யும். என்ன கண் இல்லை,
கன்னி. குருபலம் இருக்குது. குருபலம் இந்த வருஷம் மட்டும்தான். அடுத்த மாறி போச்சு, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப குரு இருக்கும்போது காற்று உள்ள போதே தோற்றுக்கொள். காற்று உள்ள போதே தோற்றுக்கொள் என்பது யாருக்கு பழமொழி? கன்னி ராசிக்காரங்க.